ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே புதிய வருடத்திற்குள் வந்திருக்கிற ஜாஸ்வா டிவி நேயர்களை ஆண்டவரின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். புதிய வருடம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வருடமாக இருக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. நம்முடைய ஜாஸ்வா டிவிக்கு ஆண்டவர் கொடுத்த புதிய வருடத்தின் வாக்குத்தத்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசி எழுதிய புத்தகம் 60வது அதிகாரத்தின் 20வது வசனம். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு இந்த புதிய வருடத்தில் பேசுகிறார். நம்முடைய துக்க நாட்களை ஆண்டவர் இந்த வருடத்தில் காணாமல் செய்ய போகிறார். நம்முடைய துக்கங்களெல்லாம் மறைய போகிறது. நமக்கு ஆண்டவர் மாத்திரம்தான் நித்திய வெளிச்சமாக இருக்க போகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் செய்வார் என்ற விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். ஆண்டவர் அற்புதமான காரியங்களை செய்வார். ஏசாயா 41:17 சொல்கிறது, சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வருளும்போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இனி எப்படி சாத்தியப்படும், இனி எப்படி நாம் வாழ்வது என்று சொல்லி நாம் பரிதவித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை கைவிடாதிருப்பேன் என்று சொல்லி ஆண்டுடைய வேத வசனத்தின்படி நம்மை உற்சாகப்படுத்துகிறார். அதே போல் ஏசாயா 43:19 சொல்கிறது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவர் பேசுகிறார். புதிய காரியத்தை இந்த புதிய வருடத்திலே ஆண்டவர் நமக்கு செய்ய போகிறார். உங்களுடைய வாழ்க்கையை முற்றுமாக ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணியுங்கள். புதிய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே தோன்றும். அதே போல் ஏசாயா 51:14 சொல்கிறது, சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை ஆவான், அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை, அவனுடைய அப்பம் குறைவுபடுவதும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிறைப்பட்டு போன வாழ்க்கை இந்த புதிய வருடத்திலே ஒரு மாற்றமான வாழ்க்கையை ஆண்டவர் கொடுக்க போகிறார். சிறைப்பட்டு போன வாழ்க்கை, அதாவது கடன் என்ற சிறை, நோய் என்ற சிறை, இன்னும் எத்தனையோ குறைவுகள், அந்த குறைவு ஆசீர்வாத குறைவுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றப் போகிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களை அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதமான காரியங்களை செய்வார். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, எந்நாளும் இயேசுவே, நன்றி இயேசுவே, எந்நாளும் இயேசுவே. வருடங்கள் காலங்களாய் என்னை வழுவாமல் காத்தீரையா, வருடங்கள் காலங்களாய் என்னை வழுவாமல் காத்தீரையா. வலக்கரத்தால் நீர் என்னை தாங்கினீர், வலக்கரத்தால் நீர் என்னை தாங்கினீர். சிறகாலே மூடி காத்திட்டீர், சிறகாலே மூடி காத்திட்டீர். நன்றி இயேசுவே, எந்நாளும் இயேசுவே, நன்றி இயேசுவே, எந்நாளும் இயேசுவே. எதிர்காலம் கையிலே, எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. எதிர்காலம் கையிலே, எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. நீர் என் பக்கத்தில் நான் பயப்படனே, நீர் என் பக்கத்தில் நான் பயப்படனே. என் துணையாக இருக்கின்றீரே, என் துணையாக இருக்கின்றீரே. நன்றி இயேசுவே, எந்நாளும் இயேசுவே, நன்றி இயேசுவே, எந்நாளும் இயேசுவே. வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. யார் மறந்தாலும்
நான் மறவேனே, யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கெனக்கு அளித்தவரே, என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. நன்றி இயேசுவே, எந்நாளும் இயேசுவே, நன்றி இயேசுவே, எந்நாளும் இயேசுவே. ஆண்டவர் நம்மை இந்த புதிய வருடத்திலே அற்புதமாக அதிசயமாக நம்மை நடத்துவார். ஆண்டவரோடு இணைந்திருங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அந்த வசனத்தின்படி கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஜெபம் செய்து நிறைவு செய்வோம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த புதிய வருடத்திலே இந்த 1ஆம் தேதியை ஆண்டவரை காண செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மாறும்படியாக ஜெபிக்கிறோம். அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை செய்யும், ஆச்சரியமான காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் செய்யும். எங்கள் வாழ்க்கையில் செய்தீரே, அதே போல் ஆண்டவரே ஜனங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.